அன்பானவர்களுக்கு வணக்கம். போன வீடியோ நித்யானந்தா வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மா திட்டினாங்க. ஏன் அப்பே சொல்லலை, அப்பே சொல்லியிருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்லலை. ஏன்னா இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அந்த பொண்ணு பேர் கெட்டு போவோம். ரோட்டில் போகிற பொண்ணையே பேர் கெட்டு போகக்கூடாது. நான் ஆசைப்பட்ட பொண்ணு விட்டுருவேனா? சரி, ஓகே, ரைட். இப்போ நாம ஆண் பாவம் அப்படின்ற படத்தோட கதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தில் இந்த சன் மியூசிக்கில் என்ன பாட்டு வேணும்னு கேட்பார். அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் வந்து ஒரு கிராமத்துக்கார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் மீதி பேரெல்லாம் விட்டுருவோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக நம்ம கல்ச்சரில் வாழற ஒரு பையனுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் இந்து மத கலாச்சாரத்திற்கும் சிறிதும் சம்பந்தம் இல்லாத கார்ல் மார்க்ஸ் போன்ற அந்நியர்களோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற ஒரு பொண்ணுக்கும் இடையில் வந்து கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் வந்து கூட 400 வருஷம் வாழணும்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு அடுத்த வருஷமே கோர்ட்டில் டைவர்ஸுக்கு நிற்கிறாங்க. என்ன அப்படின்றத வந்து அவர் அந்த ரியோ வந்து ஒரு வக்கீல்கிட்ட சொல்லுவார் என்ன ஆச்சு அப்படின்றத. அப்போ வந்து அந்த ஹீரோ வக்கீல்கிட்ட சொல்கிறது படம். அப்புறம் கடைசியாக அவர் சொல்கிற கதை முடிஞ்சு நார்மலாக இப்போது என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக எடுத்துன்னு போயிருக்கிறாங்க படம். திரைக்கதை வந்து சூப்பராக இருக்குது. பாட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாட்டு இல்லாத கைதி மாதிரி ஒரு படம். என்னன்னா கைதி ஆக்ஷனாக இருக்கும். இந்த படம் வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் அப்படியே காமிக்குது. அதாவது அந்த பொண்ணு சம்மந்தம் எல்லாமே ஏதோ பேசும். நான் வந்து தொழில் வைக்க போகிறேன், அவன் எவ்வளோ கூப்பிட்டுருக்குறான் அப்படின்னு. அதுக்கு ரியோ சொல்லுவார், நீ தொழில் வைக்க போகிற அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கன்னா போய் வேலை செய்யி, நீ வந்து அனுபவத்தை க்ரியேட் பண்ணிக்கோ, அப்போ தான் உன்னால் தொழில் வைக்க முடியும். ஓ, அப்போது காசு கொடுக்கணும், நான் அதை நீ அழிக்கணும், அழிச்சிட்டு வரணும், அதுக்காக தானே கேட்குற அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும். அந்த டைமில் இவன் வந்து கன்சீவ் ஆகிருப்பா. இவன் அந்த ரியோ திட்டுறதுனால அவள் டென்ஷன் ஆகிருப்பா. அந்த டென்ஷனில் வந்து கரு தானாக கலைஞ்சிட்ருக்கோம். இவன் அடிச்சிருக்க மாட்டான், இவனுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டான், இவனுக்கு தெரியவே தெரியாது இவன் கன்சீவ் ஆகியிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு காரணமாக வச்சு இவங்க வந்து நீதிமன்றத்தில் டைவர்ஸ் கேட்பாங்க. அந்த டைவர்ஸ் வக்கீலும் வந்து இந்த மாதிரி போலி பெண்ணியம் பேசுகிற வக்கீல். அவனும் வந்து அவங்க வீட்டுக்காரன் வந்து ஒன்றுமில்லாத நொண்டி சாக்க சொல்லி பிரிஞ்சிருப்பா. பிள்ளைய கூட கண்ணில் காமிக்க மாட்டா. அதெல்லாம் வந்து அழகாக இது பண்ணியிருப்பாங்க. அது யார்? அந்த பொண்ணோட வக்கீல் ஹஸ்பண்டும் ஒரு வக்கீல். அது யாருன்னு பார்த்தா இந்த ஹீரோவோட வக்கீல். இனிமேல் இது உன் கேஸ் இல்லை, என் கேஸு அப்படின்னு எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி அது கரெக்டாக அதை இட்டுன்னு போகிறாரு. அப்புறம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்புறம் ஹீரோவுக்கு வந்து இது இல்லை, அது இல்லை அப்படின்ட்டு நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வச்சு வாய்தா வாங்க வைக்கிறாங்க. வாய்தா மேலே வாய்தா வாங்க வச்சு அவனை அலைக்கழிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நடுவில் வந்து அவங்க அம்மா போய் பார்க்குறேன் இந்த பொண்ணு. அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த இதுலேயும் நீ தான் அவன் மேலே தப்பு சொல்லியிருக்கே தவிர அவன் உன்னை தப்பு எதுவுமே சொல்லலை பார்த்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த அம்மா. அந்த ஹீரோ ஏன் கேரக்டர் போல இது. அந்த பொண்ணு எதுவும் தப்பு சொல்ல. அப்படியே வந்து கடைசியாக படத்துக்கு கடைசியாக வருது. கடைசியாக ஆர்குமெண்ட் வந்து ஜட்ஜு வந்து ஒரு திருநங்கை வராங்க. நான் என்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் வைங்க, நான் உங்களுக்கு கடைசியாக சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அந்த வக்கீல் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாரு. வெஸ்டர்னைஸ்டு எல்லாரும் வெஸ்டர்னைஸ் கேட்ஜஸ் வச்சுன்னு வெஸ்டர்னைஸாக மாறுறாங்க. ஆனால் வந்து மேரேஜில் வந்து ஏன் வெஸ்டர்னைஸ் ஆக மாட்டீங்க? வெஸ்டர்னைஸில் மேரேஜ் எப்படி இருக்கும்? 4 பேர் தான் இருப்பாங்க, செலவே ஒன்றுமே இருக்காது, சாப்பாடும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் வந்து கல்யாணம் மட்டும் இந்தியாவில் பண்ணுற மாதிரி கிராண்டாக பண்ணி
நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு பண்ணி நிறைய நகை வேணும் சீர்வரிசை வேணும்னு பார்த்து உங்களை டார்ச்சர் பண்ணி ரொம்ப அலைஞ்சு இது பண்ணுறீங்களே ஏன் அப்படின்லாம் கேள்வி கேட்பார். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த மாடர்னைஸ்ட் வெஸ்டர்னைஸ்டு கேர்ள்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தானே சொல்லிக்கிறாங்களே அந்த கேர்ள்ஸ்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த திருநங்கை ஜட்ஜோ என்ன சொல்கிறாங்க, சரி அந்த பொண்ணே சொல்லிடுறா டக்குன்னு, அப்புறம் எனக்கு டைவர்ஸ் வேணாம் மேடம், இப்போ வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த அம்மா திருநங்கை ஜட்ஜும் என்ன பண்ணுறாங்க, சரி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நீங்கள் அடுத்த கவுன்சிலிங்கும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன், நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, போர் அடிக்காமல் போகுது. அடுத்து என்னன்னு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் பல விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு திருப்பு முனையாக தான் காமிக்கிறாங்க. படம் நல்லா போகுது, வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த படம் மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.